நீங்க யூடியூப்ல நிறைய பாட்டு கேட்பீங்களா? பாட்டு கேட்கும்போது ஆட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா? யூடியூப்ல ஆட்ஸே எல்லாம் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இல்லை நம்ம யூடியூப் ப்ரீமியம்க்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பைத்தான் ஃபைலை எழுதி அந்த ஃபைல் மூலிமா யூடியூப் சாங்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ண போறோம். ஐ எம் சஞ்சய் குமார். இந்த சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து கோடிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா 3 மாடல் இன்ஸ்டால் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பஃபே, PyWhatKit, அப்புறம் வந்து VLC பைத்தான். பஃபே வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு யூடியூப் URL இருக்குது. அந்த URL இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த யூடியூப் வீடியோட டேட்டா வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பஃபே தேவை. செகண்ட் வந்து PyWhatKit வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு கீவேர்ட்ஸை வச்சு நம்ம யூடியூப் URL ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்மளுக்கு PyWhatKit தேவை. அப்புறம் python-vlc அப்படின்றது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஆடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு VLC தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு பஃபே பைப்பின் போட்டுக்கோங்க. இதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் போய்க்கோங்க, அதாவது python.org லிங்க் போய்க்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் இருக்கும், அந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடியூல் இன்ஸ்டால் ஆகிடும். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு காட்டுது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து PyWhatKit இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா PyWhatKit பைப்பின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு காப்பி ஐக்கான் இருக்குது. அந்த காப்பி ஐக்கானில் கிளிக் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணி மாடியூல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து python-vlc இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெப் 2 போயிடலாம். ஸ்டெப் 2ல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ண போகிறேன். அதை போய்ட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க, அது பைத்தான் ஃபைல். நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணோம்னா PyWhatKit இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரம் PyWhatKit import python-vlc போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த python-vlc ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம வந்து ஒரு யூடியூப் URL வந்து எடுக்க போகிறோம். நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு. அதுக்கு நம்ம இன்புட்டை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சாங் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு போட்டு இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உள்ளே வந்து நம்ம ப்ராம்ப்ட் என்ன வேணால் கொடுக்கலாம். நான் வந்து இங்கே என்டர் த டைட்டில் என்டர் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். என்டர் சாங் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து python-vlc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம python-vlc போட்டு அதுக்குள்ளே URL போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் வீடியோ ஈக்குவல் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ ஈக்குவல் ஃபால்ஸ் கொடுக்கல அப்படின்னாலோ இல்லை டூன் கொடுத்தீங்கனால என்ன ஆகும்னா அந்த லிங்க் வந்து யூடியூப் லிங்க் வந்து என்ன ஆகும்னா குரோம்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர்லையோ ஓப்பன் ஆகிடும். அதனால் நம்ம ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து நம்ம சாங்குன்னு கொடுக்கணும், ஏன்னா நம்ம அதான் இன்புட்டாக வாங்குகிறோம் இல்லையா. அப்புறமா இதை வந்து நம்ம URL வந்து சேவ் பண்ண போகிறோம். URL அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம சேவ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த URL பிரிண்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணிடலாம். ஓகே, என்டர் த சாங் வந்துடுச்சு. இப்போ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா நேஹா காக்கர் தேரா காத்தான் கொடுப்போம். என்டர் கொடுத்துக்குங்க. சாங் நேம் கொடுத்து என்டர் கொடுத்துக்குங்க. நமக்கு வந்து ஒரு URL ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லையா. இந்த URL நீங்கள் வந்து கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு குரோமில் போய் பேஸ்ட் பண்ணி பாருங்கள் என்ன வந்துட்டு. நமக்கு வந்து அந்த தேரா காட்டா சாங் வந்து இப்போ கரெக்டாக ப்ளே ஆகணும் யூடியூப்பில். Qualified educated professionals, media and entertainment management. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து தேரா காத்தா சாங் வந்து ப்ளே ஆகிடுச்சு யூடியூப்பில். அப்போ இது நம்ம பண்ணுறதுலாம் ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம்.
இப்போ ஸ்டெப் 2 வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டெப் 3 வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்லேருந்து அந்த ஆடியோ வந்து வாங்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பஃபே இம்போர்ட் பண்ணணும். அதனால் ஃப்ரம் பஃபே இம்போர்ட் நியூ, பஃபேலேருந்து இம்போர்ட் அப்படின்ற ஒரு அதாவது பஃபேலேருந்து நான் நியூன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா, பஃபே ஆப்ஜெக்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதாவது பஃபே ஓபிஜே ஈக்குவல் டு நியூவில் வந்து அந்த யூஆர்எல் போடணும், அது யூடியூப் யூஆர்எல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த பஃபே ஆப்ஜெக்ட்லேருந்து ஆடியோ வாங்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, பஃபே ஆப்ஜெக்ட் டாட் கெட் பெஸ்ட் ஆடியோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா வாங்கின ஆடியோ நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஆடியோ அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆடியோலேருந்து நம்ம ஸ்டீம் யூஆர்எல் வாங்கணும். அதாவது ஸ்டீம் பண்ணுறது ஒரு யூஆர்எல் வந்து இல்லை ஜென்ரேட் ஆகும், அதை வந்து நம்ம வாங்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஆடியோ டாட் யூஆர்எல் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஸ்டீம் யூஆர்எல் அப்படின்ற ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டீம் யூஆர்எல் பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறம் நம்ம இங்கே அந்த யூஆர்எல் பிரிண்ட் பண்ணியிருந்தோம், அது வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸ்டீம் யூஆர்எல் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து பிரிண்ட் பிளேயிங் சாங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூஆர்எல் டைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த யூஆர்எல் வந்து பாட்டு ப்ளே ஆகுது அப்படின்றது சொல்கிறதுக்கு இங்கே வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபார்மேட் பண்ணோம். அதுக்காக நம்ம எஃப்என் கொடுத்துக்கிறோம். இங்கே இந்த எஃப்என் கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் யூஆர்எலோட கலர் வந்து மாறி இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சாங் நேம் கேட்குது. நம்ம சாங் நேம் என்ன போடலாம்னா, நியூயார்க் நகரம் போடுவோம். இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. நியூயார்க் நகரம் போட்டாச்சு, என்ட்ரு கொடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த லிங்க் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்கள் ஃபேவரட்டான ப்ரௌசர் ஏதோ ஒரு ப்ரௌசர்லேருந்து அதை போடுங்க. போட்டு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஆடியோ மாதிரி ஒன்று வந்துருக்கு. அதை நம்ம ப்ளே பண்ணால் நம்மளுக்கு நியூயார்க் நகரம் சாங் ப்ளே ஆகுது, உங்களுக்கே தெரியும். அப்போ இது வரைக்கும் நம்மளோட கோடிங் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து பைத்தான்லேயே ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம விஎல்சியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் விஎல்சி இம்போர்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் இதுலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த விஎல்சியோட இன்ஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஒரு பிளேயரை க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டன்ஸ் டாட் மீடியா பிளேயர் நியூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து வருது மீடியா பிளேயர் நியூ க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த பிளேயர் வந்து நம்ம சேவ் பண்ணிடலையா, அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, பிளேயர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு போட்டுக்கலாம். இந்த பிளேயர் வந்து நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரிண்ட் லைன் எடுத்துருங்க. இதில் வந்து இந்த பிளேயரில் வந்து நம்ம மீடியாவை செட் பண்ணோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, பிளேயர் டாட் செட் மீடியா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இல்லை, மீடியாவை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட மீடியாவே இல்லை இல்லையா, நம்ம மீடியாவை க்ரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, மீடியா இஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் டாட் மீடியா நியூ டைப் பண்ணுங்கள். இந்த மீடியா நியூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டீம் யூஆர்எல் போட போகிறோம். அதனால் நம்ம ஸ்டீம் யூஆர்எல் போட்டுக்கலாம். அப்போ இந்த மீடியா வந்து பிளேயர் டாட் செட் மீடியாக்குள்ளே நம்ம போடணும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பிளேயர்லேருந்து நம்ம பாட்டை ப்ளே பண்ண போகிறோம். அதனால் நம்ம இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக ரன் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே ஆகாது. ஏன் ப்ளே ஆகாதுன்னா, இது வந்து நம்ம ஸ்லீப் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணோம். அப்படின்னா அந்த லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். அந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பாட்டு வந்து ப்ளே ஆகும். ஆனால் நீங்கள் இப்படியே ரன் பண்ணிங்கன்னா ப்ளே ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சதுனால அது வந்து ரன் ஆகாது. அதனால் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்லீப் ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். டைம்லேருந்து ஃப்ரம் டைம் இம்போர்ட் ஸ்லீப். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப் ஒரு 10 செகண்ட்ஸ் இப்போதைக்கு கொடுப்போம். இந்த கோடை ரன் பண்ணலாம். ஓகே, என்ட்ரு சாங் நேம் கேட்குது. தேரா காத்தா நேஹா காக்கா டைப் பண்ணலாம். என்ட்ரு கொடுத்துடலாம்.
இப்போ வந்து நம்மளுக்கு பாட்டு ப்ளே ஆகும். பிளேயிங் சாங் ஃப்ரம் ஓகே, நமக்கு வந்து யூடியூப் லிங்க்லாம் ஜென்ரேட் ஆகிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஓகே பாட்டு வந்து ப்ளே ஆகுது, நோ ப்ராப்ளம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 10 செகண்ட்ஸ் தான் வந்து ப்ளே ஆகுது. இது வந்து காரணம்னா இங்கே 10 கொடுத்துருக்கோம். நம்ம 100 இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். இப்போ நம்ம திருப்பி அந்த நேஹா கார்கரோட பாட்டு இல்லை, இந்த கஜேந்திரமோட பாட்டு போட்டு பார்ப்போம். அதாவது தேரா ஹாத்தா அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்போம். தேரா நான் இப்போ வந்து ஸ்லீப் ஃபங்க்ஷனில் டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நமக்கு வந்து இப்போ பிளேயிங் ஃப்ரம் சம்திங் அந்த யூடியூப் லிங்க் வந்து வந்துருச்சு. நான் வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்லீப் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாத்தையுமே அதாவது சாங்கில் இருந்து இது வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு வைல் லூப் ரன் பண்ணோம். இதில் வந்து நம்ம இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாங் வந்து ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் நிறைய சாங்ஸ் வந்து ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு தடவை ரன் பண்ணாலே நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து போட்டே இருக்கலாம், அது பாட்டு ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ரன் பண்ணோம், அப்போ சாங்ஸ் வந்து போகணும். இது வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபன் இருக்காது இதில். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கோங்க, அப்புறமா டேப் கொடுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பிளேயர்லேருந்து ஒரு லைன் வந்துட்டு வைல் ட்ரூ அப்படி இல்லைன்னா வைல் 1 அந்த மாதிரி எதுனா கொடுக்கலாம். ஆனால் இங்கே ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த லூப் வந்து ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் சாங் இந்த சாங்கோட வேல்யூ வந்து எதுவுமே இல்லை அப்படின்னாலோ அப்படி இல்லைன்னாலோ இந்த சாங்கோட வேல்யூ வந்து வெறும் எம்டியாக இருந்ததுனாலோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தட் இஸ் ஸ்பேஸ், அதாவது வெறும் ஸ்பேஸாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லூப்பை வந்து பிரேக் பண்ண போகிறோம். அப்போ பிரேக்குன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது இங்கே பிரிண்ட் மியூசிக் பிளேயர் ஸ்டாப் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது போடுவோம். மியூசிக் பிளேயர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வேறு எந்த ஒரு எடிட்டிங்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். அப்புறமா இந்த ஸ்லீப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவையில்லைனால இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட் நான் இதை கூட ரன் பண்ணுறேன். என்ன வந்து பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த கோடை வந்து நான் கிட்டப்லேயே போடுறேன், என்னோட கிட்டப் பேஜில். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் இந்த கோடை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நியூயார்க் நகரம் சாங் போடுவோம். நியூயார்க் நகரம் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிளேயிங் சம்திங் வருது, ஒரு லிங்க் வருது, திருப்பி என்டர் த சாங்கே வருது. ஓகே, இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். நியூயார்க் நகரம் பாட்டு ப்ளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேரா காத்தா சாங் ப்ளே பண்ணுவோம். தேரா காத்தா நேஹா கார்கர் என்டர் கொடுத்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சாங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஆகிட்டு இப்போ தேரா காத்தா சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வெறும் என்டர் மட்டும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் ஸ்டாப்னு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு வழி பைத்தான்லேருந்து பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த கோடிங் வந்து வேறு இடத்துல யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபைல் வந்து வேறு இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படாது. அதாவது ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லூப்பில் ரன் ஆகிட்டே இருக்கணும். அந்த கோடை வந்து ரொம்ப நேரம் ரன் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த வைல் லூப் வந்து தேவைப்படாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வேறு த்ரெட்டில் போட்டு ரன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் அந்த யூஆர்எலோட டியூரேஷனை வாங்கி, அதாவது அந்த சாங்கோட டியூரேஷனை வாங்கி அந்த இடத்துல வந்து ஸ்லீப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்லீப்போட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.